இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் எந்த உபத்திரவங்களை எதிர்கொண்டாலும் கிறிஸ்து எல்லா சவால்களையும் மேற்கொள்ளும்படி நம்மை பலப்படுத்துகின்றபடியினால் அவருடைய அன்பினால் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொள்கின்ற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பலப்படுத்துவார், எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். முதலாவது என்ன பண்ணோம்? விசுவாசத்தை ஜெபிக்கணும். ஆண்டவர் உறுதியை பற்றி கொள்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். உங்கள் கூட இருக்க போகிறாரு, உங்களை பலப்படுத்த போகின்றார், எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றார். பிரைஸோடு சோர்ந்து போகாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு சில விஷயங்கள் படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. என்ன அப்படின்னா, ஒரே குடும்பத்தில் 3 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அம்மா, அப்பா, பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 வயசு 10 வயசு தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்கொலை எதுக்காக இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, கடன் சுமைகள் அதிகமாகிடுச்சு. கடன் அதிகமாக வாங்கியாச்சு, கொடுக்க முடியல. கொடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டு வாசலில் வந்து அவங்கள அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைனால இந்த மாதிரி ஆகிடுச்சு, கடன் பிரச்சனைனால இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. உயிர் போனால் திரும்பி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காதுல. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட நம்ம கேட்குற விஷயத்தை தான் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, இந்த கடன் சுமையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா, தப்பான முடிவுகள் எடுக்கவே கூடாது ஆண்டவரே, சீக்கிரமாக அவங்க கடன் எல்லாம் அடைக்கணும் ஆண்டவர், அதற்கான நீங்கள் தைரியத்தை கொடுக்க வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். தெரியாதனமாக வாங்கிட்டோம்ன்றது கடன், அந்த கடனை கொடுக்கறதுக்குள்ளேயும் நாங்கள் படுற பாடு இருக்கே, ஐயோ ஏன் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது பிரதர். சீக்கிரமாக அந்த கடன் சுமையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி கேளுங்க பிரதர். வாழ்க்கையில் நாங்கள் மேலே மேலே வரணும்னு பார்க்குறோம், ஆனால் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போதும் சரிக்கு கீழே தான் விழுந்து வாழ்க்கையில் நாங்கள் நொந்து நூலாய் போயிட்டுருக்கோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்ல. வாழ்க்கை இன்னைக்கு மாறாதா, நாளைக்கு மாறாதா, நாளைக்கு மாறாதான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். யோசிக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. அன்பானவர்களே, கலங்காதீங்க. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்கின்றவர்களுக்கு அவர் ஒரு நன்மையும் குறையாமல் நமக்கு கொடுக்க போகின்றார். இன்றைக்கி பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பலப்படுத்துவார், எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கொடுக்க கண்டிப்பாக ஆயத்தமாக இருக்கின்றார். இன்றைக்கி நம்மளை சுற்றி என்னென்னவோ நடந்துகிட்ருக்குல்ல, நமக்கே தெரிய மாட்டது என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிங்க போச்சு? சந்தோஷமாக இருந்தீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிரதர், சோகம்தான் வாழ்க்கையில், எப்போ தான் மாறும், எப்போ தான் எப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் அழுதுட்ருக்கேன். ஒவ்வொரு நாள் நான் எனக்குள்ளே அழுதுட்ருக்கேன். ஒவ்வொரு நாள் மாறாதா, என் பொருளாதாரம் உயராதா அப்படின்னு சொல்லி, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்காதான்னு சொல்லி, எனக்கு பிடிச்ச கனவுகள், பிடிச்ச விஷயங்கள் என் வாழ்க்கையில் நிஜமாக்காதான்னு சொல்லி காத்துட்ருக்கேன். அது கனவாகவே போயிடுமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். எத்தனையோ விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம் மனசுக்குள்ளே. என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், என் அப்பா அம்மா எப்படி பார்த்துக்க போகிறேன், என் மனைவி குழந்தைங்க எப்படி பார்த்துக்க போகிறேன், என்னையே நான் பார்த்துக்கிறதுக்கு நான் ஆயத்தப்படுத்தணும், ஆனால் என்னையே பார்த்துக்கிறதுக்கு என்னால் முடியலையேன்னு சொல்லி எத்தனை பேர் சோர்வுற்று காணப்படுகின்றோம்ல. சோர்ந்து போகாதீங்க. நம்ம எந்த உபத்திரவங்களை எதிர்கொண்டாலும் கிறிஸ்து எல்லா சவால்களையும் மேற்கொள்ளும்படி நம்மை பலப்படுத்துகின்றார். பார்த்தீங்களா? அதனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தைரியத்தை கொடுக்க போகின்றார். தப்பான முடிவுகள் வாழ்க்கையில் என்றைக்குமே எடுக்காதீங்க, ரொம்பவே கஷ்டம் அது. ஸோ அதனால் யோசிங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு கதவு திறந்தே இருக்கும், அந்த கதவை நோக்கி நீங்கள் போங்க. ஐயோ கதவு மூடியே இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணுறதை விட்டுட்டு தட்டி பாருங்கள், திறக்கலையா உடச்சிட்டு போய்கிட்டே இருங்க. நமக்கான பாதை, நமக்கான விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணோம், அவ்வளோதான், போய்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி. எங்கேயுமே காத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், எல்லாமே வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே வரல. போய் தேடுங்க, நமக்கான பாதையை நோக்கி போய்கிட்டே இருங்க. பாதையை தேடாத உருவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். கண்டிப்பாக நம்ம உருவாக்க போகிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்த வாழ்க்கையை
நம்மளை பத்திரமா பார்த்துக்க போறாருங்க. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நம்பிக்கை நிறைந்த இதயத்துடன் உன்முன் வந்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, எல்லா உபத்திரவங்கள் இக்கட்டின் மத்தியிலும் உம்முடைய அன்பின் மூலம் நாங்கள் முற்றிலுமாய் ஜெயம் கொள்கின்றவராய் இருக்கின்ற பலனை எங்களுக்கு கொடுங்கப்பா என்பதை மறந்து போகாமல் இருக்க உதவி செய்வீராக. நீர் எங்கள் பலனும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுமாய் இருக்கின்றீர் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே செய்வீர் என்று அறிந்திருக்கின்றனப்பா தகப்பனே. என் கவலைகள், போராட்டங்கள் மற்றும் பாரங்கள் உம்முடைய வல்லமையுள்ள கரங்களால் ஒப்படைக்கின்றன ஆண்டவரே. உம்முடைய வல்லமையும் மகிமையும் என் வாழ்வில் விளங்க செய்வீராக. எங்களை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுது எங்கள் கூட இருக்க போவதுக்கான நன்றி அப்பா. நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உம்முடைய தெய்வீக தயவு விளங்கும்படி செய்யுங்கப்பா. நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நம்புகிற ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. உண்மையை உறுதியாய் பற்றி கொள்கின்ற கிருபை தாங்க இயேசப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கின்ற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டுதல்களை அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் கூடும் இயேசப்பா. இந்த கடன் சுமையினால, கடன் பாரத்தினால தவிச்சு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. அதிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசப்பா. தவறான முடிவுகள், தவறான சிந்தனைகள் வாழ்க்கையில் வேணாம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் கரங்கள் அவங்களை தொட வேண்டும் என்று கேட்குற இயேசப்பா. ஒவ்வொருவரையும் பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. திருமணமான ஆண்கள் பெண்கள் ஒற்றுமன சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. இப்போ பாரு பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் இயேசப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.